இங்க வந்து ஓப்பனா சொல்ல போனோம்னா 3000 rupees தான் என்னோட சேலரி. நான் விஜய் டிவில வாங்கினது பர் டே. பட் இருந்தாலும் அது நம்ம ஹீரோ கிடையாது. நமக்கு மிஞ்சி போனா ஒரு 4-5 days எல்லாம் ஸ்டார்டிங்ல அவ்வளவுதான். 4 days 5 days ஒரு 6 days. நான் மேக்ஸிமம் பண்ண டேஸ் எனக்கு தெரிஞ்சு 10 days ஏதோ பண்ணிருக்கேன். 30,000 வரும் 10 days அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அதோட 4 times அதிகமா தான் நான் வந்து கார்ப்பரேட்ல வாங்கிட்டு இருந்தது. எஸ்பெஷலி நான் இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல தான் இருந்தது. ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல தான் இருந்தது. சோ அங்க அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜரா இருக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் கெஸ் பண்ணலாம்ல எப்படி இருக்கும்ன்றது. கார் வித்தாவே அதுக்கான ஒரு இருக்கும், அப்படி இருக்கும். பட் என்ன இருந்தாலும் 100 கோடி உங்ககிட்ட கொடுத்தாலும் உங்களுக்கு ஆசைப்பட்ட நீங்க விரும்பி உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல, அது பண்ற மாதிரி இருக்காது. இப்போ உங்களுக்கு அப்பத்துல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்டா சினிமான்ற மாதிரி தான் உங்க மனசுல இருந்திருக்கும். பட் அதுவே உங்களுக்கு ஒரு டிராபேக்கா தெரிஞ்சுதா? ஏன்னா நம்ம சினிமாக்கு எய்ம் பண்றோம், பட் எண்டிட் இன் சீரியல். ஏன்னா நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, சினிமால பெரிய சான்ஸ் இல்லாதவங்க தான் சீரியல் வருவாங்க. அது ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கான ஒரு ஸ்டேட்மெண்டே இருக்கட்டும். பட் உங்க எய்ம் சினிமா தானே, ஒய் சீரியல்? என்ன கேட்டீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்கும்போது சீரியலா நோ ஒன்லி சினிமா, எதுக்குதான் நம்ம ஆசைப்பட்ட அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். அது ஒரு வே இருக்கு பிரதர், நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. டெஸ்டினின்றது விஷயம் நம்மளை கூட்டி நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அதான் ஒண்ணு நடக்கும். அப்ப நான் ஐம் ஹாப்பி, இல்லன்னு இல்ல. நான் எனக்கு ஆசைப்பட்ட வேலை தான் நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன நீங்க பெரிய ஸ்கிரீன்ல பாக்கல, அதுக்கு பதிலா ஒரு 50 inch டிவில நீங்க என்ன பாக்குறீங்க, அவ்வளவுதான். எனக்கு சினிமால நான் என்ன பண்ணணுமோ அதுதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கேன். செப்பரேட்டா ஒண்ணும் இல்ல, அதுல அந்த டிஃபரன்சியேஷனும் எனக்கு தெரியல. ரைட் ரைட் ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப ஃபேமஸ் சீரியல் ஆக்டர், அவர் இஸ் பீன் ஆக்டிங் ரொம்ப வருஷமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப நாங்கெல்லாம் வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்னாவே நாங்க எதுவும் டிபேட் எல்லாம் பண்ண மாட்டோம், அது வாங்கிப்போம். ஆனா இப்ப வராங்க, இன்ஸ்டால கடன்னு ஃபாலோவர்ஸ் சேர்த்துறாங்க. தோஸ் பீப்புள் ஆர் டிமாண்டிங் லைக் ஒரு நாளைக்கு எனக்கு 30,000 கொடுங்க, 25,000 கொடுத்தா நான் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க மாட்டேன். அவரு என்ன சொன்னாரா, இட்ஸ் லைக் ரொம்ப ஹியூஜ் அமௌண்டா இருக்கும், 40,000 per day. அப்படின்னா அவங்க நடிச்சிட்டாங்களே எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி ரொம்ப ஒரு கோவத்தோட தான் அவர் சொன்னார். கண்டிப்பா உண்மையில அது நடக்குதா? இருக்கு பிரதர், மக்களோட சப்போர்ட். நீங்க ஒரு சினிமால நீங்க எப்படி உங்களோட சேலரி ஏத்துறீங்க? பிகாஸ் ஆஃப் உங்களோட கலெக்ஷன். உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன் வருதுன்றத பொறுத்து தான் உங்களோட சேலரி. இப்ப நீங்க வந்து நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கிராஜுவலா ஏத்த முடியும். தவிர ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிக் ஜம்ப் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நீங்க கேள்விப்பட்டு ஒரு பெர் டே இவ்வளவு அளவுக்கு வாங்கலாம் சீரியல்னா எவ்வளவு பெர் டே ஒரு ஹையர் சேலரி? லைக் மேபி நீங்க கேள்விப்பட்டதா இருக்கலாம். ஓகே, கேள்விப்பட்டதெல்லாம் நிறைய இருக்குது. 1 lakh per day. ஹியூஜ். நான் கேட்டதுல பிக்கஸ்ட் இது வந்து ஐ திங்க் per day 1,75,000. நீங்க தான் நினைக்க கேட்டேன்னா நான் சொல்லுவேன், கேட்காதீங்க. நீங்க தானே அது 1 lakh. ப்ரோ இனிமே நீங்க ஒரு உண்மையான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். பசங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் ஓகே தான், பட் இங்க உமன் ஓரியன்டட் தான். இங்க ஹீரோன்னா அந்த ஒரு உமன் தான், அவங்கள இது பண்ணி தான் போகும். நான் சொன்ன இந்த சேலரி எல்லாம் உமன் அந்த கேட்டகரியில வர்ற ஹீரோனா ஓகே, அப்பதான் உனக்கு அதிகபட்சம் அதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு சண்டை போடுவாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு டீசென்டான விதத்திலான பே தான் நான் வாங்குறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க எல்லாருமே சீனியர் ஆக்ட்ரஸுங்க, தமிழ் சினிமால இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. வேணா இருக்கலாம், நீங்க யோசிக்கணும். இதுவே போதும் கமெண்ட் பாக்ஸ்ல. அவங்களே நம்ம இது சொல்ல முடியாது, அவங்களுக்கு அவ்வளவு மார்க்கெட் இருக்கு. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டேன்னா நீங்க வர்த் தான் அது கொடுக்கறது. சும்மா இப்போ நீங்க லாஸ் பண்ணி ஒரு விஷயம் நீங்க கொடுப்பீங்க. 1 lakh கொடுத்து எனக்கு 50,000 எடுத்தா பரவாயில்ல, எனக்கு 2 lakhs கொடுத்தா நான் 1 lakh. இப்ப நீங்க வந்து கொடுத்து நீங்க வந்து நஷ்டம், ஓகே இவரை நம்ம கூட்டிட்டு வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம், இவருக்கு இத்தனை சேலரி கொடுத்துடலாம்னு எவருமே நினைக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஐடியா எடுத்துட்டு வருவாங்க, இவங்க அதுக்கு அதனை ஷேர் கேட்பாங்க, அதை நீங்க கொடுக்கணும், அதை முடிச்சு நீங்களுக்கு டர்ன் ஓவரை முடிச்சு உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ணிட்டு தான் வரீங்க. சோ நீங்க கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஐயோ இவ்வளவு கேட்டாங்க அவ்வளவு கேட்டாங்கன்னு இல்லைன்னா நீங்க விடுங்க.